இது கதையல்ல நிஜம். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2 பையன் இருக்க வீட்ல மூத்த மருமகளா. ஆசாசியா பல கனவுகளோட உள்ள நுழைஞ்சேன். ஆனா, நான் பிறந்த வீட்டுக்கும், புகுந்த வீட்டுக்கும் ஒரு 0.1% கூட சம்மந்தமே இல்லாத அளவுக்கு தான் இருந்துச்சு. என்னால அங்க அடாப்ட் ஆகவே முடியல. ஒரு நாள்னா கூட ஓகே. 1 வருஷம், 2 வருஷம், 12, 13 வருஷம் ஆச்சு. என்னால இப்ப வரைக்கும் அந்த வீட்ல அடாப்ட் ஆகவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. என் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் எங்க மாமியார் கோவப்பட்டதே கிடையாது. எது சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, என்னைக்கு என் கழுத்துல தாலி ஏறுச்சோ, அந்த அன்னையிலேருந்தே அழுக ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் நான் எது சொன்னாலும் அழுவாங்க, கோவப்படுவாங்க. எங்க வீட்டுக்காரர் எது சொன்னாலும் அழுவாங்க, கோவப்படுவாங்க. எங்க வீட்டுக்காரரு என்னை புடிச்சு கல்யாணம் பண்ணது மட்டும் ஒரே விஷயம், நல்ல விஷயம். அது மட்டும் தான். எங்க அம்மா அப்பயும் இந்த வரன் வேண்டான்னு சொன்னாங்க. நான் தான் கேட்கவே இல்ல. 2 பையன் இருக்க வீடு, பொண்ணு இல்ல மகளா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னோட விருப்பத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லார் வீட்லேயும் நாத்தனார் கொடுமை இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு நாத்தனார் பிரச்சனை கிடையாது. எனக்கு மாமியாரும் கொழுந்தனாரும் தான் பிரச்சனை. கொழுந்தனாருக்கு என்னை அவங்க அண்ணாக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பிடிக்கல, மாமனாருக்கும் பிடிக்கல. இது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியவே வந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு கொழுந்தனாரும் வேலைக்கு போயிட்டாங்க. அடுத்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பொண்ணு செட் ஆகவே இல்லை. கொழுந்தனாரும் கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு பொண்ணு வேண்டாம், கல்யாணம் வேணாம்னு சொல்லி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி, வீடு இல்லாதனால தான் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு வீடு கட்டலாம்னு பிளான் பண்ணாங்க. 2 பையன் இருக்க வீட்டில் 2 வீடு கட்டலாம்னு பிளான் பண்ணும்போது, இல்லை எனக்கு ஒரே வீடாக தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மாமியார் என்ன சொல்லிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு சின்ன பையனுக்கு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பழைய ஓட்டு வீடு இருந்துச்சு, அதில் தான் குடியிருந்தோம். அது சொந்த வீடு தான். ஆனால் புது வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டையும் வித்துட்டாங்க. அந்த பணத்தையும் கொழுந்தனார் வாங்கிட்டாங்க. மாமா கவர்மெண்ட் ஸ்டாஃப், அந்த ரிட்டைர்மெண்ட் காசை கொழுந்தனார் வாங்கிட்டாங்க. இப்போ வர பென்ஷனையும் கொழுந்தனார் தான் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னோம்னா, காசு விஷயத்துலலாம் நம்ம சண்டை போட வேணாம், விட்டு அவனே வச்சுட்டு போகிறான், நமக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். புது வீடு பால் காய்ச்சல் வரைக்கும் எங்கள் மாமியார் வாங்காத வேலை இல்லை. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டாங்க. கொழுந்தனார் ஆஃபீஸ் வேலை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு பால் காய்ச்சினதுக்கப்புறம் டேரெக்டாகவே ஃப்ராங்காகவே நாங்கள் 3 பேர் மட்டும் புது வீட்டில் இருந்துக்கிறோம், நீங்கள் வாடகை வீட்டில் இருந்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இடம் மாமனார் பேரில் இருக்குது. ஆனால் வீடு கட்டினது சின்ன பையனுக்கு. நல்லா பெரிய வீடாக ரொம்ப காஸ்ட்லியாக கட்டிட்டாங்க. அடுத்து பெரிய பையனுக்கு அப்படின்னு சொல்லி ஊர்லலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வீடு இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே உடனே சின்ன பையன், எனக்கு வீடு வேண்டாம், நாங்கள் போட்ட காசெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட காசை திருப்பி வாங்கிட்டாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண காசு, எனக்கு தாலி கொடி கட்டு போட்ட காசு, அது எல்லாத்தையும் அதை கொண்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த ஷேரும் இது வரைக்கும் தரவும் இல்லை. வீடு வித்த காசும் தரல, எதுவுமே தரல. நாங்கள் எல்லாமே பொறுமையாக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் எது கேட்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் பெத்த அம்மா அப்பாவுக்கு தெரியுமில்ல, பெரிய பையனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறத செய்யட்டும், நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம அமைதியாகவே பொறுமையாகவே போகலான்னு சொல்லிட்டாரு. எல்லா வீட்லையும் நாத்தனார் கொடுமை இருக்கும், மாமியார் கொடுமை இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் கொழுந்தனாரும் மாமியாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருக்காரு. அவர் தங்கமானவர், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார், தீங்கு செய்ய மாட்டார், எந்த கெட்டதும் நினைக்க மாட்டார், குறை சொல்ல மாட்டார். நல்லா ஆனால் அமைதியான ஆள். புது வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மாமியார் உடம்பு சரியில்லாமல் ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் முடியாமல் இருந்தாங்க. அப்போ நான் போய் சாப்பாடு நானே செஞ்சு போட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன கூப்பிட கூட இல்லை. எல்லாம் செஞ்சு போடும்போது கூட என் கொழுந்தனார், நான் தான் காசு போட்டு எல்லாமே வாங்கி போடுவேன், நீங்கள் சமையல் மட்டும் தான் பண்ணணும்னு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. நான் அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அப்படி வெளியில் வரும்போது கூட என் பையன் விளாண்டான், டைல்ஸ்லாம் அழுக்காயிரும், கீழே விழுந்துரும் சொல்லி தான் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில் சாப்பிட்டு இருந்த சாப்பாடை கொண்டு போய் குப்பையில் கொண்டு போய் கொட்டிட்டாங்க. என்னால் அதங்க தாங்க முடியாமல் தான் நான் விட்டு வெளில வந்துட்டேன். அது ஏன் சின்ன பையனுக்கு ஒரு நியாயம், பெரிய பையனுக்கு ஒரு நியாயம் தெரியல. 2 பையனை பெற்ற தாய்மார்கள் இங்கே இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். அது ஏன் பெரிய பையனுக்கு மட்டும் ஒரு நியாயம் புகட்டுறீங்க, சின்ன பையனுக்கு மட்டும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? ஏன் இந்த பாகுபாடுன்னு தெரியல. ஏதாவது உங்களுக்கு அர்த்தமுள்ள ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள்.